வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன், ஆன்லைன் வாயிலாக எப்படி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு விண்ணப்பிப்பது, இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன, இதற்கு எவ்வளவு செலவு ஆகும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இங்க நம்ம பார்க்கறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொதுவாகவே தமிழகத்தில் இ சேவை மையத்தின் மூலமாகவே நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உங்களுடைய குழந்தைக்கு ஆன்லைன் வாயிலாக கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணலாம். அதற்கு அப்ளை செய்வதற்கு முன் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம். குழந்தையினுடைய ஆதார் அட்டை தேவை. பெற்றோர் அல்லது சிப்ளிங்கின் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கட்டாயம் அப்லோட் செய்ய வேண்டும். குழந்தையினுடைய போட்டோ, ரேஷன் கார்டு கட்டாயம் தேவை. இவை இருந்தால் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே tnisevai.tn.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்குண்டான கட்டணம் வெறும் 60 ரூபாய் மட்டுமே. இங்க இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். சோ நீங்க கண்டிப்பா இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். இதுல உங்களுடைய முழு பெயர், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, மொபைல் எண், ஒரு முறை உபயோகப்படுத்திய மொபைல் எண்ணை மீண்டும் உபயோகப்படுத்த முடியாது, இமெயில் ஐடி, ஆதார் எண், அதுக்கப்புறம் நீங்க உள்ளே போவதற்குண்டான லாகின் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இங்க கொடுத்துக்கிற கேப்சா கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் எல்லா டேட்டாவையும் என்டர் பண்ணி சைன் அப் ஆயிக்கிறேன். டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைன் அப் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகி ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்ட்ரி பண்ணி ஓடிபியை வெரிஃபை பண்ண வேண்டும். நம்ம மொபைலுக்கு ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபி நான் இங்க என்ட்ரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நீங்க கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு வந்துடும். இங்க வந்து உங்களோட லாகின் கிரெடென்ஷியல் என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இங்க வந்து நீங்க சர்டிபிகேட்க்கு அப்ளை பண்ணணும். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி சர்டிபிகேட் அப்ளை பண்றீங்களோ அந்த டீடைல்ஸ் இங்க நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சர்ச் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க கம்யூனிட்டின்னு டைப் பண்ணுங்க. COMM 4 கேரக்டர் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க COMM ரிலேட்டட் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஓபன் ஆகும். இங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு இருக்கு இல்லையா, REV 101, இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேல கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கேனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். சோ இங்க வந்து டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன தேவை, போட்டோ வேணும், எனி அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபாதர், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆஃப் சிப்லிங்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட், DNC சர்டிபிகேட். சோ இது எல்லாமே செக் பண்ணிட்டு 60 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அது வேணாலும் நீங்க பார்க்கலாம். சோ நான் வந்து ப்ரொசீடு மேல கிளிக் பண்ணதே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது, ஏற்கனவே குடியுரிமை கணக்கு இருக்கா, கேன் நம்பர், குடிமக்கள் கணக்கு இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா கொடுக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கேனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். சோ கேன் ரிஜிஸ்டர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓபன் ஆகும். கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கண்டிப்பா ஆதார் நம்பர் தேவை. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டோ, எபிக் நம்பரோ, பேன் கார்டோ எதுவோ இது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இங்க நம்ம ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிட்டோம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆதார் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் செல்வி, ஸ்ரீமதி, திருமதி, செல்வன். அடுத்தது அப்ளிகன் நேம், யாருக்காக நீங்க அப்ளை பண்றீங்களோ அவங்களோட பெயர் இங்க எழுதணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கங்க. அதே நேம் தமிழ்லயும் வரும். விண்ணப்பதாரரின் பெயர் இங்கே சேம் டைப் பண்ணிக்கங்க. ஒருவேளை இங்க தமிழ்ல டைப் பண்ணக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, உங்களுடைய ஸ்பெல்லிங் கரெக்டாக வரல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இங்க வந்து கூகுள் டைப்பிங் இருக்கு, கூகுள் இன்புட் டூல், இத லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இங்க வந்து சன்ஸ்கிருத்னு இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட பெயர் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க. இங்க இருக்கிற பேரை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு மீண்டும் நீங்க எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தீங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிருங்க. அடுத்தது பாலினம், மேல், திருமண நிலை, அன்மேரிட், பிறந்த தேதி
பிறந்த தேதி என்னவோ அந்த தேதியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உறவு முறை ஃபாதர், மதர், கார்டியன் இவங்களை யாரோ ஃபாதர் எடுத்துட்டோம். ஃபாதரோட பெயர், தந்தையினுடைய பெயர் தமிழ்ல. இவருக்கும் பேர் தவறாக வந்திருக்குது அப்படின்னா நீங்க கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணிக்கங்க. மதர் நேம், தாயின் பெயர் தமிழ்ல எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் மதம், என்ன மதமோ அந்த மதத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. சாதி என்னவோ அந்த சாதியை செலக்ட் பண்ணிக்கங்க. ஆக்குபேஷன், வேலை என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்னவோ அதை நீங்க டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது மாநிலம், தற்போது எந்த மாநிலம்? தமிழ்நாடு தான். மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தாலுகா, எந்த தாலுகாவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. கிராமம், எந்த வருவாய் கிராமமோ அந்த வருவாய் கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு நிர்வாக அலகு எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதணும். ஸோ அட்ரஸ் நீங்க உங்களோட டோர் நம்பர்ல இருந்து எல்லாத்தையுமே எழுதிக்கங்க. இங்க உங்களோட தற்போதைய முகவரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸும் தற்போதைய முகவரியும் சேமாக இருந்தது அப்படின்னா இங்க இருக்கு பாக்ஸ் மேல கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஏன்னா மொபைலுக்கு தான் ஓடிபி வரும். ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பரை இங்க கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ண வேண்டும். ஸோ நான் ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்ட, ப்ராசஸ் ஆகிறது. நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்க என்ட்ரி பண்ண வேண்டும். கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ஓடிபி இங்க வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி மேல கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளது வெரிஃபை ஆயிடுச்சு. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க, நீங்க கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு. சோ இதெல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இங்க ரெஜிஸ்டர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் நம்பர், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆஃப் ஃபீல்ட் ஷுட் நாட் பி எடிட்டபிள் ஒன்ஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாமே மாத்த முடியாது. சோ ஆகவே இதை ஒருக்காக 2 டைம் நீங்க செக் பண்ணிட்டு ஓகே மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர்ட்னு வந்திருக்கு. சோ இந்த ஆதார் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால நம்ம இந்த கேன் வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சோ நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப ஆல்ரெடி அவருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை தான் டவுன்லோடு பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இங்க ப்ரொசீடு மேல கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்குதுன்னா கேன் நம்பர் கொடுங்க. ஒருவேளை கேன் நம்பர் இல்ல ஆதார் நம்பர் தான் இருக்கு அப்படின்னா இங்க ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சர்ச் மேல கிளிக் பண்ணுங்க. ஸோ சர்ச் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவரோட கேன் நம்பரோட டீடைல்ஸ் இங்க வந்துடுச்சு. இந்த கேன் நம்பர் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க அவரோட ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு இங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு இந்த காலண்டர் மேல கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இயரை செலக்ட் பண்ணிக்கங்க. இயர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மந்த் செலக்ட் பண்ணிட்டு ஓகே மேல கிளிக் பண்ணி இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் இங்க இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்ட்ரி பண்ண வேண்டும். இங்க கன்ஃபார்ம் ஓடிபி மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேலிடேட் ஆயிடுச்சு ஓடிபி. அதுக்கப்புறம் ப்ரொசீடு மேல கிளிக் பண்ணுங்க. இங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. இது எல்லாமே நீங்க பாத்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும்னா இங்க கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபாதர் கம்யூனிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது மதர் கம்யூனிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபாதர் கேஸ்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மதர் கம்யூனிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க எதை ரெக்வஸ்ட் பண்றீங்களோ ரெக்வஸ்ட் பிசி தான் வரும். ரெக்வஸ்டோட கேஸ்ட் எதுவோ அதே கேஸ்டுக்கு தான் நம்ம வாங்குறோம். whether any of family members possess permanent online certificate issued by competent authority ன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எஸ் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் நம்பரை இங்க நீங்க என்ட்ரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா உங்க சிப்லிங்ஸோடது, அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை ஓபன் பண்ணுங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இத தனிப்பட்ட எண் கன்ஃபார்ம் நம்பர். ஸோ அந்த யூனிக் சர்டிபிகேட் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணணும். அதை தான் இங்க கேட்கறாங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர். ஸோ நம்ம அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பரை இங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் மேல கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க என்னென்ன கேக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ போட்டோ செலக்ட் பண்ணிக்கங்க. போட்டோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கேபிக்குள்ளதான் இருக்கணும். அந்த போட்டோவோட டாக்குமெண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கங்க. இங்க டாக்குமெண்ட் நம்பர் 1ன்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆட் மேல கிளிக் பண்ணுங்க. ஆட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போட்டோ வரும். இந்த போட்டோவோட நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு 1ன்னு வச்சுக்கோங்க.
ஸோ போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அப்லோடு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போட்டோ உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டோம். இங்க டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆட் மேல கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் 2 ஆட் பண்றோம். உங்களோட டாக்குமெண்ட் 200 கேபிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ போட்டோ அப்படின்னா 50 கேபி. அப்லோடு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட் இங்க அப்லோட் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இங்க டெலிட் பண்ணிக்கலாம். மூணாவது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஆஃப் சிப்ளிங். ஸோ இங்க வந்து நம்ம 3ன்னு கொடுத்துட்டோம். அந்த டாக்குமெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா 200 கேபிக்குள்ள தான் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் இங்க இருக்கு 418 கேபியா இருக்கு. ஸோ இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா என்ன பண்றீங்க அப்படின்னா எடிட்ல போய்க்குங்க. எடிட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்கிராப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இவ்வளவு அவுட்டர் போர்ஷன் நம்மளுக்கு வேண்டியதில்லை. கிராப் பண்ணிட்டு இங்க வந்து ரீசைஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து ஒரு 80% வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்த அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து சைஸ் காமிக்குது. இங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது 633 கேபியா காமிக்குது. மீண்டும் இதை சைஸ் வந்து குறைக்கணும். ஆகவே என்ன பண்ணணும் அப்படின்னா நேரா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா 50 கேபியா வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து குறைஞ்சிடும். இங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 233 கேபியா இருக்கு. இன்னும் இந்த சைஸ் குறைக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 80 வச்சுக்கோங்க. 80 வச்சுட்டு ஓகே கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கீழே பாட்டம்ல ஷோ பண்ணுது 160 கேபி. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்லோடு மேல பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன். இது அப்லோட் பண்றதுக்கு இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க நீங்க சைன் பண்ணணும். உங்ககிட்ட பிரிண்டர் ஸ்கேனர் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஸோ இந்த பிரிண்டர் ஸ்கேன்ல உங்களோட ஃபார்ம் வந்து டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் பண்ணி நீங்க சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இந்த சேஜ்டான் ஒரு பிடிஎஃப் எடிட்டர் இருக்கு. இதுல போட்டு நீங்க எடிட் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து வாட்ஸ்அப்ல எடுத்துக்கங்க. உங்க சிக்னேச்சர் இங்க ஆட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சிக்னேச்சர் இங்க இருக்கிறதுனால நான் என்னோட சிக்னேச்சரை இங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அப்ளை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ப்ராசஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் இங்க ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிக்னேச்சரோட இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டோம். இந்த டாக்குமெண்ட் நம்பர் 4ன்னு கொடுத்துட்டு ஆட் மேல கிளிக் பண்றோம். ஸோ ஆட் மேல கிளிக் பண்ணல நம்ம எங்க இருக்கு இந்த ஃபார்ம் டவுன்லோடுக்கு வந்திருக்கு. இந்த ஃபார்ம் மேல நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அப்லோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் பேமெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து கட்டணம் 60 ரூபாய் கட்டணமாகும். இங்க இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அக்ரி மேல கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். இங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோடு இருக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஈஸியா பேமெண்ட் ஆகிறது கியூஆர் கோடு தான். ஸோ இங்க கியூஆர் கோடு செலக்ட் பண்ணிட்டு பீம் யூபிஐ கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கியூஆர் கோடு ஓபன் ஆகிரும். இதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆயிரும். அது வரைக்கும் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான ரெசிப்ட் இருக்கு. இந்த ரெசிப்ட் நீங்க டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம மொபைலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் அக்செப்ட் ஆனதுக்கு உண்டானது. ஸோ இது வந்து ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்க போறீங்க அப்படின்னா நேரடியாக ஹோம் பேஜுக்கு போங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்து மீண்டும் லாகின் பண்ண வேண்டும். நம்ம மறுபடியும் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். இங்க வந்து டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் மேல போங்க. டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் நம்பர் வந்துடுச்சு. இந்த ரெசிப்ட் நம்பரை நீங்க காப்பி பண்ணிக்கங்க. இப்ப நீங்க சப்மிட் பண்ண இந்த அப்ளிகேஷன் நம்பரை எப்படி சர்ச் பண்றது அப்படிங்கறது நான் பார்த்து காமிச்சிடுறேன். சர்டிபிகேட்னு கொடுங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபை சர்டிபிகேட்னு இருக்கு. இங்க வந்து இந்த லிங்க் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ற ஹோம் பேஜ் கேட்கும். இங்க உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க டீடைல்ஸ் ஃபெச் ஆகி கீழே வந்துடும். ஒன்ஸ் இது வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம். ஏன்னா இது ப்ராசஸ் எங்கெங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி தாசில்தார் வரைக்கும் போகும். ஸோ லாஸ்டா இவங்க கிட்ட போயிருக்கு சப்மிட்டட் டு டெபுட்டி தாசில்தார். இவர் அப்ரூவ் பண்ணாருன்னா நீங்க வந்து டைரக்டா இதை டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். எப்படி நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி டவுன்லோடு பண்றதுக்கு உண்டான லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் சொல்லிட்டோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.